பிரைம் லொகேஷன்ல ஒரு இடம் கிடைக்குமா நமக்கு? சங்கர், இது மதுரை மண்ணில் கப்பலூர் டோல்கேட் ஹாட் ஸ்பேஸ். இங்க இடம் கிடைக்கிறது அவ்வளவு பெரிய சேலஞ்ச். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வியூவர்ஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மதுரை மக்களை எதிர்பார்க்கறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இடம் வேணுமா? அப்படி இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷல்? ஏன் எல்லா கஸ்டமர்ஸும் கப்பலூர் டோல்கேட் பக்கத்துல என்ன இன்னும் அரௌண்ட்ல கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க சவுத்துல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, தென்காசி எல்லா புறத்துல இருந்து இந்த சைடு தான் மக்கள் டிராவல் பண்ணி ஆகணும். அது முக்கியமான மதுரைக்கு என்ட்ரி கேட்டே கப்பலூர் டோல்கேட் தான். அதனால கப்பலூர் டோல்கேட்டை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் முதல்ல பெரிய அட்வான்டேஜ். நீங்க திருநெல்வேலியில இருந்து இருக்கட்டும், இல்லைன்னா நாகர்கோவில இருந்து இருக்கட்டும், இல்லைன்னா கன்னியாகுமரியா இருக்கட்டும், இல்லைன்னா தூத்துக்குடியா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் என்ஆர்ஐஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு ஹாட் ஸ்பாட்டா இருக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் வேலம்மாள் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே அதை ஒட்டி அமைஞ்சிருக்குது. கப்பலூர் டோல்கேட்டு, அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எய்ம்ஸ், அது மட்டும் இல்லாமல் திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன், இதை சார்ந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை பத்தி நான் சொல்றேன். கவனமா கேளுங்க வியூவர்ஸ், ஸ்டே வித் மீ. இதான் நம்ம ப்ராஜெக்ட்டுங்களா? சங்கர், நீங்க கேட்டது கப்பலூர் டோல்கேட் பக்கத்துல கேட்டீங்க. கப்பலூர் டோல்கேட்ல இருந்து ஆன் என்ஹெச்ல கொடுக்குறாங்க. ஒன்லி 7 minutes ஃப்ரம் கப்பலூர் டோல்கேட். நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட். இது டிடிசிபி ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். வெறும் 10,000 முன்பணத்துல இந்த பிளாட்டை நீங்க வாங்கிக்கலாங்க. வெறும் 10,000 முன்பணத்துல இந்த பிளாட்டை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் உள்ள போய் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க, லெட்ஸ் கோ இன்சைட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேல இருந்து 1 கிலோமீட்டர் உள்ள கிடையாதுங்க. நேஷனல் ஹைவேல இருந்து 100 மீட்டர் உள்ள கிடையாது. ஆன் என்ஹெச்ல உங்க கண்ணு முன்னாடி நீங்க பாருங்க, இதுதான் என்ஹெச்ங்க. என்ஹெச்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கால் எடுத்து வச்சாங்கன்னா நம்ம சைட்டுங்க. நம்ம டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு கிராண்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, கப்பலூர் டோல்கேட் பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய அந்த குரலுக்கு பதிலாக தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்ம கொடுக்குறோங்க. இவ்வளோ பெரிய வைட் ரோடை நாளைக்கு 6 லேனாக எக்ஸ்பேண்ட் பண்ணா கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்ல ரோடாவே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேஸ் வாங்கக்கூடிய கமர்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸாக இவ்வளோ பெரிய ரோடு கிடைக்குதுங்க. இவ்வளோ பெரிய ரோடு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸாக கிடைக்குது. நாளைக்கு இங்கே ஒரு டீ ஸ்டாலோ இல்லை அப்படின்னா ஒரு ரெடிமேட் ஷாப்போ இல்லை அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டோ அவங்க பண்ணும்போது கஸ்டமர்ஸ் கேன் பார்க் தர் வெஹிக்கிள் ஆன் திஸ் ரோட். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பாண்டட் ரோடு கிடைக்கும் போது இது வந்து ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த கமர்ஷியல் பர்ச்சேசஸ். அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம்னா, ஸோ நம்ம எப்போவுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸை நீங்களும் இங்கே பார்க்கலாம். 30 feet வைடு மெயின் ரோடு நம்ம கொடுத்துருக்குறோம். அவனி ட்ரீஸ் கொடுத்துருக்குறோம். சோலார் பவர்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு பிளாட்டையும் பிரித்து காட்டக்கூடிய மணக்கல் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த லே அவுட்டை சுற்றி காம்பவுண்ட் சோர் பண்ணி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக கிராண்ட் ஆர்ச்சி கேட்டோட நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம எப்போவுமே நம்ம கஸ்டமருக்காக கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸை நம்ம இங்கேயும் நம்ம ஸ்பெஷலைஸ்ட் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக நம்ம ப்ராஜெக்ட்டில் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் யோசிக்கிறது டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிப்பாங்கன்னா, ஸோ அந்த வகையில் என்னென்னலாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது? தமிழ்நாட்டோடைய 2வது மிகப்பெரிய சிட்டி வந்து நம்ம மதுரைங்க. ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. அதுக்குண்டான காரணங்கள், அடுத்தடுத்த காரணங்கள் இருக்குது. ரீசன் நம்பர் 1, மெட்ரோ வரப்போகுதுங்க மதுரைக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், சென்னையில் மெட்ரோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டு, மெட்ரோ வந்ததுக்கப்புறம் அசுர ரேட்டுங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கப்பலூர் டோல்கேட் டு விருதுநகர் ரோடுங்க. அந்த ரோட்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து வித்தின் 2 கிலோமீட்டரில் திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எதிர்பார்க்குறோங்க. ஸோ அதுதான் தகவல் நம்ம பரவாயில்ல நம்ம பார்க்க முடியுது, நியூஸ்லையும் பார்க்க முடியுது. ஸோ திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே இருந்து 2 நிமிடம், 2 கிலோமீட்டர் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் எந்த இடத்துல, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமங்க, வர இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்ட், திருமங்கலத்துக்கு உண்டான புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அருகாமையிலே அமைப்போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் திருமங்கலமே இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குதுங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து எய்ம்ஸ் கிட்டத்தட்ட 10 to 15 நிமிடங்களை நம்ம ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்க, மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதுவும் நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து 15 to 20 நிமிடங்களை ரீச் பண்ணிடலாம். அதுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ஸ், இது ரெண்டுமே ஒன்றரை மின் ஒன்று அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம இலகுவாக நம்ம போயிட்டு வந்துடலாங்க. ஸோ அத்தனை அம்சங்கள் நிறைஞ்சதுதான் இந்த ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்டுடைய நேம் ஹைவே பெவிலியன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டுடைய நேம்ங்க. ஏன்னா ஹைவே அமைஞ்சிருக்கிறதுனால அப்படி சூப்பரான பாசிட்டிவ் வைப்பில் இந்த ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6.48 ஏக்கர்ஸை
நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் 152 பிளாட்ஸ் நம்ம இருக்குது. கார்டன் கொடுத்துருக்குறோம், வைடு கார்டன் கொடுத்துருக்குறோம். ஸோ ரோடை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பெரிய ரோடு, அகலமான ரோடுகள் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இதை சுற்றி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம். அணிவகுத்து போகின்ற கார்களையும் வாகனையும் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகே. ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ஸ்லாம் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். இனிமே தான் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங்கே நடக்குதுங்க. ஸோ இன்னைக்கு லான்ச்சிங் நடக்குதுன்னா நாளைலேருந்து பில்லிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமர் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெறும் 10,000 பாக்கெட்டில் வச்சு இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல வந்து வெறும் 10,000 போதும் சார், வெறும் 10,000 சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னைக்குமே ஒரு சின்ன தொடக்கத்தில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்க. ஸோ அதை தான் வெறும் 10,000 கொண்டு வந்தால் போதும். இந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான ஒரு மனையோ இல்லை மனை வாங்கி வீடு கட்டுறதான ஒரு கனவை நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் எங்கே இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் வந்தாலும் செய்யலாம், இல்லை தனிநபராக நானே பார்த்து முடிவு எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் செய்யலாம். உங்களுக்கு உண்டான ஃப்ரீ கார் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறேங்க. ஸோ உங்களை அழகாக டோர் டு டோர் அழகாக கூட்டு வந்து சைட்டை காமிச்சு உங்கள் வீட்டிலே நம்ம இறக்கி விட்டுடுறோம். இன்கேஸ் நீங்கள் எனக்கு இந்த இடம் வந்து வசதி படலைங்க, பிடிக்கலைங்க, நான் அடுத்த ப்ராஜெக்டில் பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட கோவப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா எல்லா கஸ்டமரும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வரட்டும், பார்க்கட்டுங்க, அவங்களுக்கு உண்டான கனவு இல்லை எங்கிட்ட இருந்து தொடங்கட்டும் அப்படிங்கிறத எங்களோட எண்ணம். இப்போ பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன காஸ்ட் வருதுண்ணா? சங்கர், நீங்கள் பார்க்கக்கூடியது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. நல்லா பாருங்கள், இதுதாங்க ரோடு, இதுதான் நேஷனல் ஹைவே, மதுரை டு விருதுநகர் நேஷனல் ஹைவே. இந்த ஹைவேயில் ஆன் ரோட இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா என்டையர் காம்பவுண்ட் தான் நம்ம ப்ராஜெக்ட். இந்த காம்பவுண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1590 ரூபாய்க்கு ஒரு சென்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறேங்க. முக்கியமாக இந்த ரோடு பார்க்குறப்ப ரொம்ப பலன்னு இருக்குது. இதெல்லாம் அடிஷனல் காஸ்ட் வருமா எப்படி? சங்கர், மதுரையில் ஒரு கஸ்டமர் நான் இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு புதுசாக ஒரு டிடிசிபி லைவ்ல பிளாட் வாங்குறேன் அப்படின்னா ரோடுக்கு வந்து 100% சார்ஜஸ் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதே தாங்க நானும் சொல்றேன், 100% சார்ஜஸ் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100%ங்க, ஈவன் 50% கூட தேவையே இல்லைங்க. ரோடு சார்ஜஸே அவங்களுக்கு கிடையாது, 50% கிடையாது மை டியர்ஸ், நாட் ஈவன் 10%ங்க. 10% கூட இந்த ரோடுக்கு அவங்க இங்கே பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்சல்யூட்லி இங்கே ரோடு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. நான் ஆஸ் அ கஸ்டமராக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க, என்னோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கும் அப்படின்றது. இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்குன்னு சார், நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் திருநெல்வேலிக்காரன் சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஏர்போர்ட்டுக்கு மதுரைக்கு வந்தாகணும், இல்லை ட்ரிவாண்டம் போய் ஆகணும். அப்படி நான் மதுரைக்கு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா இந்த இடம் ஆன் ஹைவேங்க. மதுரை ஏர்போர்ட்லேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் நாங்கள் ரீச் ஆகிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து அப்படியே 2 கிலோமீட்டர் கோத்தாரி சிபிஎஸ்சி பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலில் நம்ம சில்ட்ரன்ஸை படிக்க வச்சுக்கலாம். அது கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பிள் சிட்டி, மதுரை ஃபேமஸ் டெம்பிள் சிட்டி ஹோட்டல் நம்ம சைட்டுக்கு அருகாமையிலே இருக்குங்க. ஸோ காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே இருந்து இன்னும் பக்கத்திலே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் யோசிக்காமல் இந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ பொதுவாகவே மதுரை டு விருதுநகர் ரோடு அப்படிங்கிறனாலே அது ஹாட் ஸ்பேஸ் தாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஏற்கனவே 2 ப்ராஜெக்ட் போட்டு 2லேயும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அதில் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கார்னர் கிடைக்கலையே சார், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் கிடைக்கலையே சார், எங்களுக்கு வடகிழக்கு கிடைக்கலையே சார், எங்களுக்கு கிழக்கு கிடைக்கலையே சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அத்தனை கேள்வி என்னுடைய காதில் இன்னும் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் உண்டான பதிலாகவும் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஸோ ஏற்கனவே மிட்டோமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவை, இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள், யோசிக்காமல் நம்ம சைட்டுக்கு வாங்க. இந்த சைட்டு உங்களுக்காக, உங்கள் எதிர்பார்ப்புக்காகவே நம்ம பண்ணியிருக்கிறோங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சைட்டு புக் பண்ணிக்கிங்க.